வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்துட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா 21,905 to 940 ஒரு எல்லோ ஜோன் போடணும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த பையிங் ஏரியாவும் இந்த இடம் தான், இதில் ஸ்ட்ராங் பையிங் இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓப்பனே இந்த நம்ம கொடுத்துருந்த இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அது பேங்க் நிஃப்டி சொல்லிடுறேன், அதை பார்த்தா தான் இது கிளியராக சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா பேங்க் நிஃப்டி இந்த இடம் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். 46,570 ஸ்ட்ராங் பையிங் ஏரியா. இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி இப்போ வாய்ப்பு இருக்கும். அதே ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோன் இங்கே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் செல்லாத வாய்ப்பு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம தலைப்பே கொடுத்துருந்தா ஓப்பனை பொறுத்து அமையும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓப்பன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆக்சுவலாக ஓப்பன் வந்து நம்ம மிடில்லே இல்லை இந்த இடத்துல எதிர்பார்த்தா. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 46,570 இந்த இடத்துல ஓப்பனாலும் இங்கே ஸ்ட்ராங் பைக்கிங் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் அது நடந்துச்சு. ஆனால் அதனால தான் நம்ம தலைப்பே அதை கொடுத்துருந்தோம், ஓப்பனை பொறுத்து அமையுங்கிற மாதிரி. இந்த பேங்க் நிஃப்டி இந்த பையிங்கினால தான் நிஃப்டி வந்து அந்த இடத்துல நம்ம செல்லிங் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆனாலும் அது மார்க்கெட் அந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போணுச்சு. இதனால தான் மார்க்கெட்னால இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பு இருந்துச்சு. சரி, ஓகே. இன்னொன்று சொல்லியிருந்தோம், நம்ம இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு அதை முடிவில் ஒரு ஹேமர் ஸ்டைலில் போட வாய்ப்பு இருக்குது கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து மிடில் ஓப்பன் ஆகியிருந்தால் தான் அந்த ஹேமராட்டம் விழுந்திருக்கும். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுன்னு சொல்லியிருந்தது, பிரேக் பண்ணாமல் இங்கே ஸ்பின்னிங் டாப் ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு மேலே முடிஞ்சிச்சு. அது காரணம் பேங்க் நிஃப்டி. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து வீக்லிலேருந்து பார்ப்போம் என்ன மாதிரி வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா போன வார கேண்டில் பார்த்தோம்னா அது வந்து ரிவர்சல் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஷூட்டிங் சார் போட்டுருந்துச்சு. இப்போ இந்த வாரம் பார்த்தோம்னா நம்மளோட இந்த டபுள் பாட்டம் ஏரியா வந்து 21,710 அதை பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துலேருந்து இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் ஸ்டைலில் மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஒரு லாங் வீக்காக தான் இருக்குது. இதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் இந்த அப்சைடு போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த 21,710 பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் வர வாய்ப்பு வீக்லி படி. சரி, ஓகே. நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சு சொல்லியிருந்தோம் இந்த டே கேண்டில் வச்சு நேற்றுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, நேற்று கேண்டில் அவுட் சைடு கேண்டில் ரெண்டு மேலேயும் பிரேக் பண்ணிச்சு, கீழேயும் பிரேக் பண்ணிச்சு. ரெண்டு பக்கம் வாய்ப்பை இந்த கேண்டில் பண்ணிருந்துச்சு. இப்போ இன்றைக்கி கேண்டிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து அந்த வேரி சென்டிமெண்ட்லேருந்து புல்லிஸ் மாற்றத்துக்கான செட்டப் தான் இருக்குது. இருந்தாலும் நேற்றோட கேண்டிலோட க்ளோசிங்க்கு மேலே முடிச்சுன்னா நல்லா இருந்திருக்கு. அதாவது மார்க்கெட்டை பார்த்து 22,220 அந்த ரேஞ்சுக்கு மேலே முடிச்சிருந்தாலும் இல்லை இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து கிளியராக பையிங் சொல்லலாம். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,079 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மாற்றி 22,050 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,933, அதுக்கு அடுத்து 21,777, அடுத்து 21,710. இப்போ இந்த ரெண்டு இடம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி போன லோவும் அந்த 21,710ங்கிற டே கேண்டிலோட டபுள் பாட்டம் ஏரியா, இந்த ஏரியா பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் திருப்பி அப்சைடு போகிறதுனா வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இதில் மாறிட்டு இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் டவுன் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இடங்கள்லாம் வந்தால் மார்க்கெட் திருப்பி அப் ஆகிறதுன வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,326 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த 1 மினிட் 22,427 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக போட்டுருவோம். நம்ம இது க்ரீனாக போட்டுருவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பையிங் வர வாய்ப்பு இருக்கும். பையிங் ஏரியா இந்த இடம் ஒன்று, அதாவது 21,700 பையிங் ஏரியா. அதே போல் மறுபடியும் பையிங் ஏரியா பிரேக் அவுட் ஏரியான்னு பார்த்தோம்னா 22,427 இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடம் செல்லிங் ஏரியா.
அதாவது 22,325 இந்த ரேஞ்சில் இருக்கப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங் வரத்தான வாய்ப்பு இந்த ரேஞ்சில் உண்டு. அதே சமயத்தில் பையிங் இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்லேயே இருக்கனால கிளியரான மார்க்கெட் செட்டப் படி இல்லை. நம்ம மார்க்கெட் செட்டப் படி மார்க்கெட் மேலே பொறுத்த வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. ஆனால் நியூஸ் செட்டப் படி பார்த்தோம்னா இஸ்ரேல் இந்த இதெல்லாம் அந்த ப்ராப்ளத்தினால சமயத்தில் ஓப்பன் வந்து கேப் டவுனோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் மாற வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு, மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் படி பார்த்தீங்கன்னா நமக்கு பையிங்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு கிளியராக இருக்குது. இன்னும் வந்து கிளியரான பையிங்னு பார்த்தீங்கன்னா 21,427 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டு மறுபடியும் பையிங் போயிட்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதையும் போட்டுருவோம். அதை மட்டும் ரெட்டில் போட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இல்லை கிளியராக என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல பெரும்பாலும் சைடுவேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது நெஞ்சால் பண்ணால் 21,150க்கும் 21,930க்கு இடையில சைடுவேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் பெரிய பையிங் இருக்கும், இல்லை கீழே பிரேக் பண்ண செல்லிங் இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த வாரம் மேலே போயிருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து இப்போ ஃபேமராக முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு. வீக்லி படி புல்லிஸ் வரதுக்கான வாய்ப்பு ஸ்டார்ட் ஆகிட்டு தான் தோணுது. பார்ப்போம், நம்ம டேயை வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெரி புல்லிஸாக தான் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நியரஸ்ட் அந்த இதில் நம்ம ஸ்பின்னிங் டாப்போட ஹைலையும் இந்த நேற்றோட ஓப்பன் ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிட்டாங்க. இதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து அப்பாகிறது வாய்ப்பு இருக்குது. அதை வந்து 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஹையாக இருக்கும். அதாவது 47,748, இன்னொரு 150 பாயிண்ட். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப் கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலையே இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டியில் கூட கொஞ்சம் தூரம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப் கிளியராக இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 47,375. அதுக்கு அடுத்த செகண்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 47,203. அதற்கு கீழே 46,980. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 46,579 இன்றைக்கி போன லோ. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் 47,748 to 750 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்திலேயே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து அதாவது இன்னொரு 150 பாயிண்ட் தான் இருக்குது. ஆமாம், 150 பாயிண்ட். இது பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இதுக்கு நம்ம நிஃப்டியில் கூட ஸ்ட்ராங் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இதில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. அப்படியே இருந்தாலும் 48,477 இந்த ரேஞ்ச் வந்தால் மட்டும்தான் அடுத்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். எதை பொறுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெருக்கி இதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்டுக்கு கிட்ட தான் நமக்கு செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம அதை தாண்டின பிறகு அது செல்லிங் தான் பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்கும். புல்லிஸ் சிக்னல் மட்டும் நம்ம போட்டுருவோம். இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம நிஃப்டியில் ஒரு செல்லிங் சொல்லியிருந்தோம். அந்த இடம் வந்து எது ஃபஸ்ட்டு இது பண்ணுதோ அதை பொறுத்து மார்க்கெட் அமைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த 47,750 தாண்டினாலே அது புல்லிஸ்க்கான சிக்னல். நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம இந்த February 12 அன்றைக்கே போட்டிருந்தோம் ஒரு தலைப்பு ஏற்றத்துக்கான எண்டுன்னு சொல்லி அன்றைக்கே நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அப்போ என்ன இருந்துச்சுன்னா 48,500 இருந்துச்சு. ஏற்றத்தை எண்டுன்னு போட்டோம். அதே போல் அன்னையிலேருந்து இறங்கினது தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46,500 வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இப்போ இன்னும் சொல்ல போனால் இறக்கத்தான எண்டு முடிஞ்சிச்சு. இனிமேல் ஏற்றத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமான செட்டப் தான் இப்போ கிளியராக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் ட்ரெண்ட் லைன் இருக்கும். அதை பிரேக் பண்ணி தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. இந்த ஏரியா இது பிரேக் பண்ணி வெளில வந்துட்டாங்க முதலே. அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டால இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பிறகு டபுள் டாப்னு பார்த்தா இந்த இடம் தான் வரும். அதாவது 47,750 தான் வரும். இது பிரேக் பண்ணும் பட்சத்திலேயே மார்க்கெட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதோட அதிகபட்ச ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 48,477 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துப்போம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 47,750 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த 47,200 to 47,750 இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைடேஸ் இருந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு கூட மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மார்க்கெட் இறக்கத்துக்கு பிறகு எப்பயுமே டக்குன்னா ஒரு பெரிய கேண்டேஜ் அடுத்தது போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.
அதனால் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் திங்கக்கிழமை. அதுவும் ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நியூஸ் பேஸில் சரியில்லாதனால நம்ம ஒரு கிளியரான அப்சைடு பேட்டர்னு சொல்கிறது சிரமமாக இருக்குது. ஏன்னா நியூஸ் ஓப்பனை பொறுத்து தான் மாறும். ஆனால் இந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா 47,750 தாண்டினா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். எப்போ இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் இனிமேல் செல்லிங் வரது வாய்ப்பு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப் நிஃப்டி என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப்போட ஃபீச்சர் சார்ட் வச்சுருக்கோம். இதுபடி பார்த்தோம்னா இந்த 10,715 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 10,845 2 இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது மிட் கேப் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலையும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக 10,915 இந்த டபுள் பாட்டம் மாதிரி வரும், டபுள் டாப்பாக வரும். இந்த இடம் வந்தால் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங்னு பார்த்தோம்னா இதுக்கு கீழே மட்டும் தான் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்றைக்கி போனோம் 10,530 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு பொறுத்து தான் வாய்ப்பாக இருக்கும். இறங்கினாலும் மார்க்கெட்டை பொறுத்து மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஏரியாலாம் பையிங் ஏரியா தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம்லாம் கிளியராக பையிங். இந்த இடம் அதை போல் இந்த இடம் 10,626 10,530 இந்த 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிளியரான பையிங் வாய்ப்பு இருக்குது. செல்லிங் வாய்ப்பு இந்த ரேஞ்சு தான் இருக்குது. நம்ம என்னது இறங்கினாலும் இது படிச்சோன்னா இப்போதைக்கு மார்க்கெட் செட்டப் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. என்னதான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி முடியாத வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திங்கக்கிழமை ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.